எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீகம். வணக்கங்க. எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் கோவிப்பிரியன், கரூர்லேருந்துங்க. விநாயகர் ஜோதிடம். அதாவதுங்க, மனிதனுக்கு குளிகை நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியாத அளவுக்கு இப்போ இருக்கிற மக்கள் மாறிக்கிட்டாங்க. குளிகை நேரத்தில் செய்யக்கூடாத விஷயம், நம்ம செஞ்சால் ஜெயிக்கக்கூடிய விஷயம், ரெண்டு விஷயம் அதில் இருக்குங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இல்லை அப்படின்னாங்க, குளிகையில் நம்ம ஏதோ ஒரு இதுக்கு பேர் என்ன குளிகை அப்படின்னா, தொடர்ந்து நம்மளை அந்த பின்தொடர்ந்து வரக்கூடிய நேரங்கள்னு 1.5 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காருங்க. ஒவ்வொரு நாளும் மாறி மாறி குளிகை நேரம் வரும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குளிகை நேரத்துலைங்க ஏதோ ஒரு பொருள் வாங்கினா வளரும் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் நல்லதானுங்க. பொருள்கள் வாங்கலாம், ஒரு நகை நட்டு போக்குவரத்து, நம்ம பணங்கள் சேர்க்கறதுக்கு ஒரு நம்ம புதுசாக போய் சேமிப்புக்காக ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பணம் போடலாம் அந்த 1.5 மணி நேரத்தில். அதே போல் இடங்கள் பூமிகள் வாங்கிறதுக்கு கிரயம் பண்ணுறதுக்கு அந்த குளிகை நேரத்தை பயன்படுத்தி பத்திரம் எழுதலாங்க. அது மட்டும் இல்லைங்க, பொன்பொருள் எதுனாலும் ஒரு குழந்தைக்கு வாங்குறோன்னா திரும்ப திரும்ப வாங்கி கொடுப்போம். ஏன்னா தொடர்ந்து வர்றதுன்னு பேருங்க. திருமணம் மட்டும் குளிகை நேரத்தில் ஒருத்தங்களே இருந்தாலும் தாலி கட்டக்கூடாதுங்க. அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு கெட்ட காரியம் நடந்துருது, ஒருத்தர் இயற்கை எழுந்துடுறார், அதாவது மரணம் அடைஞ்சிடறார் அப்படின்னா, அந்த குளிகை நேரத்தில் அவரை நம்ம அந்த வீட்டிலேருந்து அவருடைய உடலை வெளியே எடுக்கக்கூடாதுங்க. அந்த நேரத்தை தாண்டி தான் எடுக்கணும். ஏன்னா அந்த குளிகை நேரத்தில் நம்ம அவருடைய அடக்கத்துக்காக உடம்பை வெளியே அனுப்புகிறோம் அப்படின்னாங்க, தொடர்ந்து அந்த விஷயங்கள் நடக்கும். இது பேர் நல்லது செஞ்சாலும் தொடர்ந்து தருவேன், கெட்டதை செஞ்சாலும் தொடர்ந்து தருவேன்னு சொல்கிற ஒரு பேர் தானுங்க குளிகை. எல்லாம் ஒன்று தானுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணாங்க, குழுன்னு நம்ம ஜெயிக்கிற வேலையை மட்டும் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கணும். தொடர்ந்து வாழ்க்கையில் வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து வரக்கூடிய அந்த குளிகை நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி நிறைய கிடைக்குங்க. அதில் நம்ம செய்யக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, நம்ம என்ன நினைக்கிறோம், வளர்றது, வாங்கிறது, பொருள் சேர்க்கறது, இதை மட்டுமே நினச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதை விட ரொம்ப புண்ணியம் என்ன தெரியுங்களா, நம்ம பிறந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய எல்லாருக்கும் பிறந்தது காரணமே ஒரு கர்மாங்க. அந்த கர்மாவை முதல்ல நம்ம அங்கிருந்து விலக்கிக்கணும் இல்லைங்களா? இப்போ அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் முதல்ல அந்த குளிகை நேரத்தில் இங்கே பயன்படுத்தணும். என்ன பண்ணணும் அப்படின்னாங்க, தானங்கள் கொடுங்க, தர்மம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க. உங்களால் நிதானமாக உங்களால் ஒரு ரூபா இருந்தால் கூட கொடுத்து உதவுங்க. ஒருத்தருக்கு உங்களால் சாப்பாடு அந்த நேரம் வாங்கி தர முடியுமா, தயவுசெய்து உதவுங்க. எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிறது, நான் செய்கிறது எல்லாமே வித்தியாசமாக தான் நான் அன்பு நேயர்களுக்கும் நான் என்னுடைய கஸ்டமருக்கு அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். என்ன காரணம்னா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கர்மாவை போக்குறதுக்காக பல கோயில்களோ, நிறைய புண்ணிய ஸ்தலம், புண்ணிய தீர்த்தம், எவ்வளோ ஸ்தலங்கள் உலகம் முழுக்க போயிட்டுருக்கோங்க. நீங்கள் தேவையே இல்லைங்க, ஒரே இடத்தில் அந்த 1.5 மணி நேரத்தை வாழ்க்கையில் உங்கள் புத்தியை கொண்டு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் தாங்க ஜெயிச்ச அறிவாளி. அவர் பிரபஞ்சம் நம்மளை படைச்சிருக்கு இல்லைங்களா, அனுப்பியிருக்காரு இல்லையா, நீ கொஞ்சம் கஷ்டப்படு, இல்லை நல்லாருன்னு. அந்த வேதனைப்படுற அத்தனை பேர்த்துக்கும் வேதனையிலேருந்து விடுபடுற ஒரே வழிதானுங்க அந்த 1.5 மணி நேரம் குளிகை டைம். இதை நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியாக மாற்றுறதுக்கு முதல் வேலையாக தானம், தர்மம் கட்டாயமாக செய்யுங்க. உங்கள் உடல் உழைப்பு மூலியமாக கூட நீங்கள் அடுத்தவனுக்கு உதவுங்க. எனக்கு பொருளாதாரம் இல்லை, கவலைப்படாதீங்க, ஒருத்தருக்கு எடுத்து ஹெல்ப் பண்ண முடியுமா, அதை செய்யுங்க. உங்களால் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு, அந்த 1.5 மணி நேரத்தை தேர்ந்தெடுங்க. உணவே தரணும், பெரிய தானத்தை நிறைய பேத்துக்கு இலை போட்டு சாப்பாடு போடணும், யோசிக்காதீங்க. ஒருத்தருக்கு கொடுத்தா கூட புண்ணியம்தான். நீங்கள் ஒரு எறும்புக்கு போய் அந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் அரிசியோ, உங்களால் என்ன இல்லை பறவைகளுக்கு உணவோ, இல்லை தண்ணியோ, இல்லை ஒரு வாயில்லா சீவனுக்கு என்ன நீங்கள் அவங்களுக்கு அந்த ஜீவராசிக்கு என்ன நீங்கள் செஞ்சாலும் இந்த புண்ணிய கணக்கில் பன்மடங்காக சேருங்க. ஏன்னா ஆண்டவன் என்ன சொல்லிட்டானா, தொடர்ந்து உன்னை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். நான் மனிதா, நீ என்னை பயன்படுத்திக்கிறதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நான் கொடுத்த விஷயத்திலிருந்து நீ கர்மாவை விடுபடுறதுக்காக எந்த விஷயமும் செய்யலைன்னு அவர் யோசிக்கவே கூடாதுங்க. நீங்கள் அந்த குளிகை டைமில் இந்த மாதிரி தான தர்மங்களையும் உங்களுடைய உடல் உழைப்பில் செய்யக்கூடிய உதவிகளையும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா புண்ணியங்கள் சீக்கிரமாக சேர்ந்து உங்களுடைய அத்தனை கர்மாக்களையும் விலகி வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. அவ்வளோ அற்புதமான நேரம் தானுங்க குளிகை நேரம். அதே மாதிரி ஒரு பொருள் வாங்கணுமா அந்த நேரம் வாங்குங்க, ஒரு சொத்து வாங்கணுமா வாங்குங்க, இடம் வாங்கணுமா வாங்குங்க. திருமணம் மட்டும் குளிகை நேரத்தில் பண்ணாதீங்க. இறந்தவருடைய உடல்களை அந்த நேரம் அப்புறப்படுத்துகிற நேரம் மட்டும், வீட்டிலேருந்து அனுப்புகிற நேரம் மட்டும் குளிகை நேரத்தில் செய்யாதீங்க.
கடன் வாங்காதீங்க. முக்கியமாக குளிகையில் செய்யக்கூடாத ஒரே ஒரு விஷயம் என்னன்னாங்க, கடன் வாங்கக்கூடாது. அதே மாதிரி தாங்க அபிஜித் முகூர்த்தத்துலேயும் கடன் வாங்கக்கூடாது. ஏன்? தொடர்ந்து நான் உன்னோடைய பயணிக்கிறேன்னு சொல்கிற அந்த 1.5 மணி நேரம் என்ன தெரியுங்களா, புண்ணிய நேரமாக நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா கடன் அந்த நேரம் வாங்கிட்டீங்கன்னு தொடர்ந்து கடன் வாங்கிட்டே இருப்போம், அடைக்க முடியாது, கட்ட முடியாதுங்க. அப்போ உங்களோட வேதனைகளை அது கொடுத்துரும் இல்லையா? அப்போ நீங்கள் அதுக்கான விலை கொடுக்குற மாதிரி சூழ்நிலையில கொண்டாந்து விட்டுரும். அப்போ நீங்கள் அதை மாற்றிக்கணும் இல்லையா? அதுக்கு தானுங்க இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிட்டாங்க. தயவுசெய்து இது மட்டும் இந்த குளிகை நேரத்தை பயன்படுத்துங்க. நம்ம குளிகைன்னு சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோங்க. உங்களை குளிர்விக்க, வாழ்க்கையில் உங்களை கர்மாவை போக்க தான் ஆண்டவன் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் உங்களுக்கு தராருங்க. பயன்படுத்தி உங்கள் கர்மாவை விளக்கிக்குங்க. இதை செஞ்சாலே நீங்கள் புண்ணியத்தை பல கோயில்கள் போக வேண்டாம், பல இடங்களை தேட வேண்டாம். உங்களுக்கு அருகில் உங்களால் மட்டுமே செய்யக்கூடிய தான தர்மத்தையும் புண்ணியத்தையும் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கர்மா விலகி நல்லது நடந்துருங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. நல்லதே நடக்குங்க. நற்பவி உங்கள் கோவிப்பிரியன்.